இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்யலாம். அதுக்கு கோதுமை மாவு 2 கப்பு, 50 கிராம் சர்க்கரை, 1 ஸ்பூனு உப்பு, ஈஸ்ட்டு 1 ஸ்பூனு ஈஸ்ட்டு, எண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு வெதுப்பாக தண்ணி வச்சிங்க. சுடு தண்ணியில் தான் செய்யணும், பச்சை தண்ணி இல்லை. வெதுன்னு தண்ணி வச்சிங்க. கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு 2 கப், சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட், எண்ணெய் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இது சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுங்க. இது சர்க்கரை வேறு இருக்கிறதால கொஞ்சம் இலகும். சப்பாத்தி மாவு எப்படி அந்த பதத்துக்கு பிசைகிறோமோ அது அளவுக்கு பிசையணும். இந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுது. இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு சாப்பிட்டா வந்துச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசை இது நல்லா சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டி எடுத்துங்க. இது 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். இது 2ஆக கட் பண்ணிக்கணும். பாதியாக பிசைஞ்சிக்கோங்க. இது இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா கனமாக கட் பண்ணலாம். மெல்லிசெல்லாம் கட் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இது செய்கிறது ஈஸி தான். இந்த 1/2 மணி நேரம் மாவு ஊறுது பாருங்கள், அது மட்டும் தான் டைமு. இது செய்கிறதுலாம் ஈஸி. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுங்க. நல்லா கனமான கடாயாக எடுத்துக்கங்க. மெலிசு ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். அலுமினிய கடாய் தான் கனமான கடாயை எடுத்துக்கங்க. இப்போ எண்ணெய் சூடாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் சூடாகிறதுக்காடி இதை திரட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு போட்டு எப்படி சப்பாத்தி எப்படி திரட்டுறோமோ அதே மாதிரி தான். அது கொஞ்சம் கனமாக இருக்கணும், மெலிசாக திரட்ட வேணும். அதான் இது 2ஆக கட் பண்ணிங்க. இப்படி 2ஆக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி அது மேலே எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இப்போ இருக்கிறத இதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு வச்சுருங்க. இப்போ சமோசா மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறது சமோசா மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு போட்டு வச்சா தான் ஒட்டாது எடுக்கும்போது. அதனால தான் லைட்டாக மாவு போட்டு வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு பேப்பர் இருந்தால் கூட சுத்தமான பேப்பரில் போட்டு வைங்க. அதுக்கு மாவு தேவையில்லை. தட்டுன்றதால ஒட்டணும். மாவு போட்டு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் 4 மூணமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போடணும்ல. இது போட்டதும் பூரி மாதிரி வரும் பாருங்க. அது ஈஸ்ட் போட்டதும் பூரி மாதிரி வரும். அது 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அது ஊறுறது தான் அதுக்கு டைமு. மற்றபடி இது செய்கிறது எல்லாமே ஈஸி தான். சுகர் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இது இனிப்பு கம்மி தான். ஸ்நாக்ஸ் டீ சாயங்காலமாக டீ போட்டிங்கன்னா, இது மாவு பசங்க வராங்க எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னா நீங்கள் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு டீ இந்த பக்கம் டீ போட்டு இதை செஞ்சு எடுத்துக்குவோம். ஏற்கனவே முன்னாடி ஒரு வாட்டி திருப்பி விட்டேன். இப்போ ஒரு முறை திருப்பிட்டு எடுத்துருங்க. இந்த கலர் வந்தோடனே திருப்பி எடுத்துருங்க. தட்டில் மாத்திரை இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் டீயும் ஸ்நாக்ஸும் ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.